வெல்கம் டு யக்ஷி பிரவீன் சேனல். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், பஜ்ஜி செய்ய போகிறோம். உருளைக்கிழங்கு பஜ்ஜி, ஆனியன் பஜ்ஜி அண்ட் தென் கேப்சிகம் பஜ்ஜி. ஸோ அதுக்கு தேவையான ஃபஸ்ட்டு என்னென்னா, கடலை மாவு வந்து தேவையான அளவு போட்டுக்கிட்டு, அதுக்கப்புறம் அதில் பெருங்காயத்தூள் போடலன்னா கேஸ்ட்ரிக் வந்துடும். ஸோ உருளைக்கிழங்குலாம் சாப்பிட்றோம்னா அதனால் கேஸ்ட்ரிக் வந்துடும். அதுக்காக பெருங்காயத்தூள் அவாய்ட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் வந்து சால்ட், தேவையான அளவு சால்ட். நீங்கள் எவ்வளோ மாவு போடுறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி சால்ட்டு போட்டுங்க. சரிங்களா? இந்த கிளைமேட்டுக்கு பஜ்ஜிலாம் செஞ்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். வீட்டில் லீவில் இருக்குது. அதுக்கப்புறம் கொஞ்சம் வந்து 1/2 டீஸ்பூன் சில்லி பவுடர், மிளகாத்தூள். ஓகேங்களா? போட்டுட்டு தண்ணி ஊற்றி செய்யணும். ரொம்ப தண்ணி அதிகமாக ஊற்றக்கூடாது, அப்புறம் பஜ்ஜியில் வந்து மாவு ஒட்டாது, கன்சிஸ்டன்சி வராது. ஸோ அதனால் தண்ணி பார்த்து பக்குவமாக வரும். இந்த பஜ்ஜிலாம் நம்ம லீவ் நாளில் செஞ்சு கொடுத்தா, பசங்களோட மழையில் இருக்கிறப்ப சின்ன சின்ன பசங்க குட்டி வாட்டுக்காக செஞ்சு கொடுத்தா ரொம்ப விரும்பி சாப்பிடுங்க. என் வீட்டில் ஒரு குட்டி வாங்க இருக்குது, அந்த பொண்ணு தான் வீடியோ எடுத்துருக்கேன். அவங்களுக்கு பஜ்ஜினா ரொம்ப பிடிக்கும். ஸோ அவங்களுக்காக இன்றைக்கி நாங்கள் செய்கிறோம். இன்னும் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இன்னும் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி வச்சுட்டு ஸோ நம்ம பஜ்ஜிக்கு தேவையான மாவு ரெடி பண்ணியாச்சு. அடுத்து நம்ம என்னென்ன பஜ்ஜி செய்யணுமோ அதுக்கு வந்து பொட்டேட்டோ, ஆனியன், கேப்சிகம் கட் பண்ணி ரெடியாக வச்சுட்டா இது பண்ணணும். ஸோ இப்போ நெக்ஸ்ட் வந்து நம்ம வந்து ஆனியன் பஜ்ஜிக்கு ஆனியன் கட் பண்ணணும். அது வந்து அழகாக ஸ்லைஸாக கட் பண்ணணும். ஒரு ஆனியன், பெரிய ஆனியன் எடுத்து அதை தோலெல்லாம் பீல் பண்ணிவிட்டு அது உடையாத மாரி இந்த பாருங்க, இந்தமாரி அழகாக ஸ்லைஸாக கட் பண்ணிட்டேன்னா ஒரு ஆனியன் பஜ்ஜி சாஃப்டாக சூப்பராக வரும். சரிங்களா? இது கட் பண்ணுறப்ப கொஞ்சம் கேர்ஃபுல்லாக கட் பண்ணணும், இல்லைனா ஆனியன் தனித்தனியாக வந்துடும். அப்புறம் என்ன ஆகும், ஆனியன் பஜ்ஜி பதிலாக ஆனியன் பகோடா மாறிடும். ஸோ இதேமாரி கட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இந்த ஒரு ஆனியன் நம்மளுக்கு எத்தனை பீஸ் வருது, 1 2 3 4 5 6 பீசஸ் வருது. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பொட்டேட்டோ தோல்லாம் பீல் பண்ணிவிட்டு, சரிங்களா? பொட்டேட்டோ தோல்லாம் பீல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம பஜ்ஜி போடணும். சரிங்களா? இது நம்ம ஸ்லைஸ் இருந்தால் ஸ்லைஸ் பண்ணி இது பண்ணிக்கலாம், சீவிக்கலாம். எங்கள்கிட்ட அது இல்லை, அதனால் அழகாக நைஸாக கட் பண்ணிக்கலாம். ஸோ மெல்ஸாக ஸ்லைஸாக கட் பண்ணிவிட்டு இங்கே பாருங்கள், இதுதான் திக்னஸ், இப்படி தான் இருக்கும். எப்படி இருந்தாலும் நல்லாயிருக்கும். இங்கே ஸ்லைஸாக கட் பண்ணிவிட்டு அப்போ தான் பஜ்ஜி வந்து சாஃப்டாக இருக்கும். அப்படிலாம் நீங்கள் வந்து அதை ஃபீல் பண்ணுற அந்த இது சீவுறது அந்த இது இருந்துச்சு, நீங்கள் அப்படியே டேரெக்டாக உள்ள வச்சு இந்த பஜ்ஜி போட்டு சீவாங்க தெரியும் கடையில், அதேமாதிரி இருந்தால் அப்படியே டேரெக்டாக சீவி இது பண்ணிக்கலாம். ஸோ இதேமாரி கட் பண்ணிவிட்டு எல்லாமே கட் பண்ணியாச்சு. சரிங்களா? இப்போ வந்து நம்ம ஸ்டவ்வை பற்ற வச்சு, கேஸ் ஸ்டவ் பற்ற வச்சுட்டு ஆயிலை வந்து ஹீட் பண்ணிடுங்க. ஹீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஹீட் ஆனதுக்கப்புறம் நம்ம பஜ்ஜிலாம் போடணும். ஃபைனலாக நம்ம சட்னி அரைச்சாச்சு, பஜ்ஜி செஞ்சாச்சு. இப்போ நம்ம குட்டி வந்துக்கு கொடுத்து ஹாப்பியாக சாப்பிட வைக்கலாம். பை, டேக் கேர்.